தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவருடைய 118வது ஜெயந்தி விழாவும் அதான் ஜெயந்தி விழானா பிறந்தநாள் விழா 63வது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாம் தேதிப்பா போனது அன்னைக்கு போனது 25 வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அந்த திருவுருவச் சிலைக்கு சாத்தி விட்டு இன்றைக்கு அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த ட்ரஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறோம். மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்ட நல்ல வாய்ப்பு கிடைத்தது. செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபிச்சிருக்கார். அந்த விளக்கம் அது போதும். தொடரட்டுங்க, வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, தொடரட்டும். அதனால என்ன தப்பு? தொடரட்டும்னு கேட்கலையா? என்னப்பா இப்படி முழிக்கிற அவங்களுக்கு? சரி சரி சரி, நீ தானப்பா கேட்ட, சொல்லுங்க. ஒவ்வொன்றா நீ கேளுப்ப, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். ஆறாமல் அசையாமல் மெதுவாக கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்கள் எல்லாருமே ஒரே களத்தில் தானே இருக்கிறோம். சொல்லுங்கள். யாருக்கு? அதாங்க அவர் டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு. அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது கேட்குறாரு, அவருக்கு ஆள் இல்லை. புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நல்லா கருத்துள்ள கேள்வியாக கேளுங்க, சொல்கிறோம். ஓபிஎஸ் என்னங்க, ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகியிருந்தால் முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பார். அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியும் அதோட அதிகமாக இருக்கிறனால தான் இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கார். அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா? எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்னு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது. அம்மா அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பதவி நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே குடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால்
பண்ணட்டத்தில் ஏன் ஒன்றா இருக்கிறவர் ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே? சார் 2026 தேர்தலில் ஒன்றிணைந்து, அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டிக்கு போடுறாங்க. அதாவதுங்க, இது தினகரன், ஓபிஎஸ், இன்னொருத்தர் யாருப்பா, செங்கோட்டை நீக்கிறாங்க. மற்ற முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலமாக நீக்கிட்டாங்க இல்லையா? அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே. அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது, அவங்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. இது பொதுக்குழுடைய தீர்மானம். சசிகலா அம்மா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது, நம்ம என்ன செய்யணும்? நானும் உங்களுக்கு சொல்கிறேன், பாப்பா இரு, நானும் சொல்கிறேன், வெயிட் அண்ட் சி. இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு 3 மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பொதுச் செயலாளர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து குற்றச்சாட்டு. 75 எம்எல்ஏங்கள் இருக்காங்க. ஒரு ஆளாவது ஜெயிச்ச எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட, தினகரன்ட்ட, அந்த அம்மாக்கிட்ட எல்லாம் இருக்காங்களா? அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் 125 ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். 250 ஓட்டு, 500 ஓட்டில் 42 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க. அது காரணம் இந்த துரோகிகள் தான். அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார். அதுவும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவரோட இப்போ செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார். செங்கோட்டையன் அந்த அவங்களோடலாம் சேர்ந்து திமுக வெற்றி பெறும்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியை விட்டு நீக்கினது அவர் பெரிய மனுஷன். அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க. ராஜன் செல்லப்பா, நாங்கள் எல்லாருமே, இவர் கொஞ்சம் பின்னால் வந்திருப்பார், பின்னால் பிறந்திருப்பார், இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார். நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே 72 என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற 54 வருஷமாக எங்கள் சீனியாரிட்டியும் திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி ஒன்று எந்த கட்சிக்கும். என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர், அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம். என்ன கேட்டீங்க கேள்வி? சார், இப்போ திமுக மெகா கூட்டணி, மகா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் கட்சியிலேயே ஒவ்வொருத்தரோட புரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க. இப்போ அது 4.5 வருஷமாக அந்த ஆட்சி நடக்குது. மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. இன்றைக்கி 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு 5000 ரூபா ஒரு குடும்பத்திலையுமே இப்போ கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு. இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை, மதுரையிலேருந்து பார்த்தா மட்டும் தெரியாது. கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள். பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுகிறாங்க. 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு. டாஸ்மாக் கடையில் விலை ஏற்றி விட்டாங்க, என் புருஷன் எல்லா காசும் கூட தொலைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது. மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ, அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ, பணம் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா தீர்மானம். அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர்கள், நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம், ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்குவோம் எல்லா இடத்துலையும் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றி. தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார்? யாரும் மன்னிக்க கூடாது, சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு. வெட்டு 1 தான். யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க? மனமாவது உகந்ததாக சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது. தொண்டர்கள், அவரோடு இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் டிடிஓடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் உகந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர், நியாயமாக உழைப்பாரா, ரெட்டை வசம் போடுவாரான்னு தெரிஞ்சு சேர்த்துக்கலாம். எந்த பலவீனமும் கிடையாதுங்க. நோயாளி இருக்கான்ல, அவன் தான் பலவீனம் இருப்பான். நாங்கள் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கோம். எங்களை பாருங்கள், யாராவது பலவீனமாக இருக்கிறோமா பாருங்கள். நீங்கள் எடப்பாடியை பாருங்கள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேசுகிறாரு. எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா? மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்கள். தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியை வந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு. அந்த தென் தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க, அது அவமானமாக வந்து கருதுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாங்க, இப்போ தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் கூட தானே நிற்கணும். அந்த அம்மா கூடயும் டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும்? இல்லை, இது தெய்வ தீர்மகம், சாமி கும்பிட்ற இடங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போஸ் கொடுத்துக்கிட்டு
இவர் குனிஞ்சு பேசுகிறார், நிமிர்ந்து பேசுகிறாரு. நான் கேட்குறேங்க, உண்மையிலே எங்கள் சீனியாரிட்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவரை எப்படி இடித்து தள்ளுறாங்க பார்த்தீங்களா? ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. மரியாதை என்ன கொடுக்கணுங்க? முதல்ல அவருக்கெல்லாம் கொடுக்கணும். நான் தேவர், டிடிவி தினகரன் குளத்தூர் தேவர், ஓபிஎஸ் தேவர், அவர் ஒரு கொங்கு வேளாளர், அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும். அப்போவே நாரி போய் கிடக்குது. இப்போ முதல் கோணல் முற்றும் கோணல் ஆயிருக்கு. அதிமுக வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு, அங்கே போன இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க. ஏங்க இங்கே தான் ராஜாவாக இருந்தாருங்க செங்கோட்டையன், இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாருங்க. அதான் உண்மைங்க. ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா? மறைமுகமாக போனது பூரா உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆளுக்கு தெரியாது. தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு. ஃபோட்டோவோட ஆவணத்தோட எங்கே பேசுகிறாங்க, யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலைங்க. 4 வருஷம் 3 மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ். ஏதாவது பண்ண முடிஞ்சா? அப்புறம் இவர் கூட தானே இருந்தார். இவருக்கு என்ன கஷ்டம்? நான் பெரியவனா அப்படி பார்த்தா இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன ஆள், கார்கே இருக்கார்ல அவர் தலைவர், அவர் 83 வயசு 85, அவர் கூட இருக்கிறாரு. இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே. அவர் வயசு சின்னவர் தம்பி, ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தியை. அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இவர் வயது முதிர்ந்த காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களாம் நீக்கியிருக்காரு எடப்பாடியார். ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடுன்னு போடுறாங்க டிவியில். நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை. செல்லூர் ராஜு, திரு ராஜன் செல்லப்பா, உதயகுமார், நான் அமைச்சராக இருந்தோம். இந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். மற்றவங்களும் இருக்கிறாங்க, அது வேறு. இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நான் வெளியேறேன், திண்டுக்கல் சீனிவாசன் வெளியேறேன்னாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா? நாசமாக கொள்ளையடிச்சிருந்தா இவன் உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க வச்சானுங்க என்ன சொல்லுவாங்கலாம் மாட்டாங்க. அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகன்னு பார்ப்போம். வருத்தப்பட மாட்டாங்க யாரும். நம்ம நடந்துக்கிற விதம். இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலை போட்டு அண்ணே நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. அந்த போய் கிடக்கிறாங்க. இங்கே போய் சும்மா கிடந்தவங்களாம் மாவட்ட செயலாளர் இருக்கிறான், ரோட்டில் கிடந்தவங்களாம் ஒன்றிய செயலாளர் இருக்கிறான். இந்த கட்சி 54 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி. இதில் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை, ஒவ்வொரு தோழருக்கு பெருமை. 2 லட்சம் ஓட்டில் தாங்க அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் 2 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 234 தொகுதியில் ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு வந்தால் போதும், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம், எல்லோரும் பார்ப்போம். உங்களை மாதிரி நாங்களும் பார்க்குறோம். ஏங்க இதெல்லாம் இங்கே அதிமுகவில் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் வெற்றி ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்காதவங்கள பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க. அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழ்கன்னா நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு எலெக்ஷன்னா செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களா? போட்டி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் நீ முந்தின்னு போவாங்க. ஆனால் எவ்வளோ கடுமையான உழைப்பு. எல்லா இடத்துல வரவேற்பு வந்தார் இல்லையா? இப்போ எல்லாம் 3 5 மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த குறையும் கிடையாது. முடிச்சுக்கலாமா? சொல்லுப்பா. எதுலேயும் சேர்த்து போகிறாங்க. நமக்கு என்னப்பா நீ ஒரு மோசமான ஆள். ஏப்பா அவர் எதில் சேர்ந்தால் நமக்கு என்ன? எங்களுதில் நாங்கள் நீக்கினது சரி. 100க்கு 100 சரியான முடிவை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கட்சின்னு ஒரு டிசிப்ளின் வேணுங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பழகிங்க. இவர் எஸ்பி உட்காந்துருப்பார், டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவார். டிஎஸ்பி உட்காரும்போது இன்ஸ்பெக்டர் வருவார், இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்லுவார். எஸ்ஐ வருவார், எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார். எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடியா வணக்கம் சொல்லுவார். அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்லுவார். அதான் கட்டுப்பாடு. தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நீங்கள் மதுரை அங்கேருந்து கமிதியில் பார்த்த நிறுவனத்தை கேளுங்க, எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேளுங்க. அவ்வளோ மக்களும் அன்போடு வரவேற்று ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு முடியலைங்க. யாரும் போக முடியல. அங்கே பார்த்தீங்களா தள்ளு முள்ளு அரசியல் அந்த இது இருக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
வணக்கம் சொல்லிடலாமா? தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது, அவருக்கான அந்த திட்டங்கள் கூட செஞ்சதுலாம் நாங்கள் அந்த சிலை வச்சிருந்து எல்லாமே. ஏங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏதாவது செஞ்சுருப்பாருங்க. நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சுருப்போம். திடீர்னு கேட்டு லிஸ்ட்டு கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க, யாரும் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புகிறோம். எல்லா அம்மா 13 கிலோங்க, இன்னைக்கு 13 லட்சம், அது 13 கோடி. எங்கே இதெல்லாம் எவனுக்கு கிட்ட நிற்க முடியாதுங்க. ஏதாவது நாங்களும் பார்த்துறோம். இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காரு. நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க. நான் இனிமையாக மகிழ்வோடு வழிமொழிகிறேங்கிறார். வேறு பதில் இதில் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன பாரத ரத்னா பற்றி சொல்லி பார்க்கட்டுமே, ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது. எப்போ அவரெல்லாம் அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி. நீ அவரை போய் நீ பெரிய மனுஷங்களை கேளுப்ப. யாராவது சேகர் பாபு எனக்கு வயசு ஒன்றா, அவர் என்னன்னு என்ன நீ, நான் தான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் நாங்கள்லாம் சொல்கிறேன். அது வேணாம் தம்பி. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை வந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை திமுக எதிர்க்குது, அதிமுக வரவேற்குது. உங்களுடைய அந்த வரவேற்பதற்கான காரணம் அந்த விஷயம் என்னன்னாங்க, நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அவன் என்ன சொல்கிறான், எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம், அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம், இறந்தவர்களை நீக்கிறோம், வெளியூர்களும் நீக்கிறோம், இதை சொல்கிறான். அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஏஜென்ட்டுகள் போட்டிருக்கோம். நான் எல்லா கட்சிக்கும் இருக்குது, பிஎல்ஏ 2ன்னு. அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு விட கணக்கு எடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டான், அதான் லிஸ்ட்டு. அதில் என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை. அதைத்தான் எடப்பாடியார் சொல்கிறார். அது இது நாங்கள் வரவேற்கணும்னு சொன்னது இதுதான் காரணம், வேறு எதுவுமே இல்லைங்க. தம்பி சந்தோஷம், வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள் தம்பி, தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்கள்.